வெல்கம் டு லட்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். 10 நிமிஷத்தில் முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நல்லா முருங்கைக்கீரையை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1 கப்பு போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப்பு போல் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கப் இல்லைனாலும் 2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். 2 தக்காளி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில்லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். இது கூடவே ஒரு 5 பல் போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட பூண்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான். இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். திருப்பி காரத்துக்கு நான் தனியாகவே மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. 2 கைப்பிடி போல் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன சால்ட்டு வேணுமோ நீங்கள் அந்த சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. நல்ல ஈவனாக அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஒரு கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புலேருந்து 1.5 கப்பு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பும் நம்ம போட்ட தக்காளியும் நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இதை சும்மா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா சும்மா கரண்டி கூட நீங்கள் வச்சு கலரி விட்டுக்கலாம். அவ்வளோ இதுவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் கீரை நல்லா வெந்திருக்கு. கீரை எப்பயுமே இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சா அதனோட ஸ்ட்ரென்த் அப்படியே அது ரிமைன் ஆகும். இப்போ வேக வச்சுருக்க அந்த பருப்பையும் தக்காளியும் இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா அது கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா அது கொதிக்கணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் கீரையை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருந்தது கீரை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு கீரை கூட முட்டை வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் கூட நீங்கள் இதில் சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.